வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ராமாயணத்தை நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்துட்டு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், சிறந்த காதல் காவியம். ராமருக்கும் சீதைக்கு ஏற்பட்ட காதல், அதுக்கப்புறம் அது எப்படி திருமணத்தில் முடிஞ்சது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். விஸ்வாமித்திரன் வந்துட்டு ஒரு வேள்வி நடத்துறாங்க. அதுக்கு இடையூறா இருக்கிறது தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கி. அவங்கள இடையூறு இல்லாம பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ராமரோட துணை வேணும். அதுக்கு விஸ்வாமித்திரன் என்ன பண்றாங்க அப்படின்னா தசரர் மன்னர்கிட்ட அனுமதி கேட்டு ராமரை லக்ஷ்மணையும் வச்சு அந்த வேள்வி வந்து நடத்தி முடிக்கிறாங்க. அதில் ராமர் வந்து தாடகையை வந்துட்டு வதம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அந்த வதம் முடிஞ்சோடனே விஸ்வாமித்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா மிதிரை நாட்டுக்கு ராமரை லக்ஷ்மணையும் வந்து கூட்டி செல்றாங்க. அப்போ அங்கே உள்ள நுழையும் போதே வந்துட்டு மிதிரை நாட்டுக்குள்ள வந்துட்டு மிதிரை நாட்டை வளர்ச்சி மிக்க நாடு அது. ரொம்ப பிரம்மாண்டமா வீடுகள்லாம் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அப்படியேப்பட்ட நாடு அது. அது உள்ள நுழைஞ்சும் போதே அங்க அந்த நாட்டுல அந்த நாட்டுக்கு வந்துட்டு ஏத்திருப்பாங்களா கொடி. அந்த கொடி வந்து அசைஞ்சு ராமா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு தன்னோட ராமருக்கு. அவர் வந்து அப்படி கற்பனை பண்ணிக்கிறாரு. உள்ள நுழைஞ்சோனே கோட்டைக்கு கன்னிமரத்துல வந்து சீதை வந்து மேல நிக்கிறாங்க. ராமர் வந்து நடந்து போறாங்க கீழே. அங்கதான் அவங்களோட காதல் பரிமாற்றம் வந்து நடக்குது. ஒரு ஒரு கன்னி பெண்கே வந்து ஒரு நாணம் இருக்கும்ல, அந்த நாணத்துல கடைக்கண் பாறையில் வந்துட்டு சீதை வந்து ராமரை பார்க்குறார், ராமர் வந்து சீதையை பார்க்குறாங்க. அங்க வந்து அந்த அந்த வரிகள்ல வந்துட்டு கம்பர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுதியிருப்பார். அவரோட கம்பர் ராமாயணத்துல கம்பர் எழுதியிருப்பார். அதை நம்மளோட இன்னொரு கவிதை வரிவில் அது எப்படி சொல்லலாம்னா அண்ணலும் பார்க்க அவளும் பார்க்க கண்களோடு கண்கள் அம்புக தொடுக்க நிலை நில்லா உணர்வுகள் ஒன்றிட ஒருவருக்கொருவர் உள்ளம் ஈர்த்திட அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு அழகான காதல் கவிதை. அடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிதிலை நாட்டோட அரசர் வந்து ஜனகர், அவங்கள வந்து பாக்குறதுக்கு விஸ்வாமித்திரர் வந்து ராம லக்ஷ்மணியும் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது வந்துட்டு அவ்வளோ ஒரு வரவேற்பு ராமருக்கு ஜனகர் மன்னர்கிட்ட இருந்து. விஸ்வாமித்திரர் வந்து ராமரோட பெருமையெல்லாம் வந்து சொல்றாங்க. அவர் வந்துட்டு தாடையை வந்து வதம் செஞ்சது, அவரோட வீரம் பத்தி எல்லாமே வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாங்க. அப்பே ஜனகருக்கு உள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு அவங்க உள்ளத்துல. நம்மளோட பெண் சீதைக்கு வந்து ராமர் திருமணம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஜனகர் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க வந்து ஒரு சுயவரமும் நடக்குது. அதுல வந்துட்டு ஒரு சிவதனுசு அப்படிங்கிற ஒரு வில்லு வந்து இருக்கு. ஜனகருக்கு ஒரே ஒரு விதிமுறை தான், தன்னோட பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சிவதனுசு அப்படிங்கிற வில்ல வந்துட்டு யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சீதை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனகரோட ஒரு விதி. சுயவரத்துக்கு வந்து எல்லா இளவரசர்களும் அதை வந்து முயற்சி செய்யறாங்க. ராமர் வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா வந்துட்டு விஸ்வாமித்திரருக்கோ இந்த ராமரையும் சீதையும் வந்து சேர்த்து வைத்தா என்ன அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு உள்ள வந்து என்னன்னு தோணுது. அதனால விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, ராமா நீ போ அப்படின்னு சொல்லும் போது ராமரும் வந்து முயற்சி செஞ்சு அந்த வில்லை வந்து வளைச்சிடுறாரு. அந்த வில்லை வந்து வளைக்கிற சத்தம் வந்து இடி வந்து பூமியில வந்து விழுந்து பிளந்தா, பூமி பிளந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சத்தம் அந்த வில்லு வந்து முறிஞ்ச சத்தம். சிவதனுசு அப்படிங்கிற அந்த வில்லை பத்தி ஏன் அவ்வளோ ஒரு பெருமையா சொல்றாங்க அப்படின்னா ஜனகரோட மூதாதையத்துக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு தான் அந்த சிவதனுசு. இந்த முறிஞ்ச சத்தம் சீதைக்கு வந்து கேட்டுருச்சு. ஆனா வில்ல வந்து யாரு முறிச்சாங்க அப்படிங்கிறது சீதைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து இதை நடந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து சீதையோட தோழி வந்து பாத்துடுறாங்க. உடனே வந்து சீதைக்கு வந்து தெரிவிச்சிடுறாங்க ராமர் தான் வில்ல முறிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது சீதைக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடுத்து அவங்களோட திருமணம். ஜனகர் மன்னருக்கு வில்லு ராமர் முறிச்சோனையே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தன்னோட பெண்ணுக்கு வந்து நல்ல இணைவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு வந்து ஜனகருக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி. ஜனகர் என்ன பண்ணாரு அப்படின்னா விஸ்வாமித்திரரை வந்து கூப்பிட்டு தசரர் மன்னரை வந்து என்னை வந்து சந்திக்க சொல்லுங்க, திருமண நிகழ்வு பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் மன்னர் வந்து சொல்றாரு. தசரத மன்னரும் வந்துட்டு அயோத்தியில இருந்து மிதிலைக்கு வராங்க. மிதிலையில அவ்வளோ ஒரு வரவேற்பு தசரத மன்னருக்கும். திருமணம் பேசி முடிக்கிறாங்க. திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது. திருமணத்துக்கு முந்தைய நாள் வந்துட்டு ராமரை வந்துட்டு மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு வந்துட்டு மிதிலை நாட்டுல வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப மிதிலை நாட்டு மக்கள்ல அவ்வளோ ஆச்சரியமா ராமரை பார்த்தாங்க. ஏன்னா ராமரோட தோலே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சான், அவ்வளோ ஒரு வர்ணிக்கத்தக்க இருந்துச்சான். அவரோட முகத்தை அவரோட கைகளை யாருமே பார்க்கலையா, அந்த அவ்வளோ அழகா இருந்தாங்களா ராமர். அடுத்த நாள் திருமணம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சீதையும் வந்து இணையவல் இல்லை. சீதையும் வந்துட்டு அவ்வளோ ஒரு அணிகலன் போட்டுமே சீதை மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. நகைக்கு வந்து அங்கே எடுத்துக்காட்டே இல்லை. திருமணம் நடந்து முடிஞ்சது. அந்த இடத்துல நம்மள ஒரு பாடல் வரிகள் வந்து சொல்லலாம். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள், ராமன் வந்தான் மயங்கி விட்டாள்
தன் பேரை கூட மறந்து விட்டாள். வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு, அன்பான உள்ளங்களுக்கு எனது நன்றி. வாழ்க வளமுடன்.